நம்மட இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை கேட்க போற ஆறு பாய் எந்த நிகழ்ச்சி எந்த என்ன பாட்டா வேணும் சொல்லி போடுற பாட்டு அந்த பாட்டு எங்களுக்கு தருவீங்களா பாட்டுக்கு பாட்டு மனுஷன் பாட்டுக்கு பாட்டு ஒளித்திருந்த பாடல் ஒளி தோய்ந்திருந்த பாடலாம் ஒளிந்திருந்து பாடல் என்ன உங்கள் மாங்காய் FM 103.4 103 சரியா நம்ம புதுசா உருவாக்கணும் கடல் கடந்து போகுது 103 போனாதான் சரியா சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்க போறோம். அதை வச்சு உனக்கு சமைச்சு சாப்பாடு 3 நேரம் வந்து சோறு. எங்களோட வந்தானேன்னு சொன்னா அவனை சமைக்கிறே மறந்துடுவாரு. சாப்பாடு அப்படி என்ன அவனுக்கே மறந்து என்ன கொடுமை ஆயுதம் யோசிப்பாரு. நம்ம கேட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு புக்கா இருந்தோம் நம்மளா என்னென்ன சாப்பாடு தார சொல்லுவாங்க. நாங்கள் கம்பெனி சாப்பாடை பற்றி சொல்லு நீ பெருமையா ஒரே வாரத்துல பசு கட்டு பிடிச்சது கூட தாரண்டு கேட்டு தெரியல. நீங்களே பாத்துருப்பீங்க சில வீடியோக்கள்ல இப்படி கூட்டி கொண்டு சாப்பாடு சொல்லி பிரியாணி அது இதெல்லாம் அந்த சாப்பாடு மட்டும் தான் வீடியோ போடுவாங்க. இல்ல எப்படியா இருந்து சாப்பாடு பண்ணி தரானா வீடியோ எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கடா வீடியோல சொல்லுவாங்க கம்பெனில சோறு போடாம உங்களை கூட்டி போறோம்டா. சாப்பாடு கொஞ்சம் குறைய தான் தருவாங்களா அவங்க சாந்த கூட்டி போனா நிலைமை என்னன்னு யோசிக்க முதல்ல சாப்பாடு தர மாட்டாங்களா அவங்க. நாங்களே எல்லாத்துக்கும் சீசன் இருக்கு. இந்த மாங்காய் காய்க்கிற சீசன் இருக்கு. அப்படி இப்படி எல்லாத்துக்கும் சீசன் இருக்கு. அது மாதிரி வெளிநாட்டாக்கள் வாரத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஹிட் ஒன்று தந்தவங்க கையில கோப்ரோன்ற அதாவது வந்து கோப்ரோ கேமரா அவங்களுக்கு தெரியும். மீட் பண்ணணும்னு சொல்லி மீட் பண்ணிட்டு போகல. அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்த்து வந்து மீட் பண்ணுறாங்க. கிஃப்ட் கொண்டு வராங்க, இந்த உடுப்பு கொண்டு வராங்க. அதெல்லாம் நினைக்கல வந்து சந்தோஷமாகவும் மண் வந்து பெருமையாகவும் இருக்கு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் கப்பிள்ஸ் மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. இந்த மாலை வேளையில் வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜே. ஓகே, மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து கார்ல ஒரு டிராவல். இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தா திடீரெண்டு வந்து நாங்கள் கண்டிக்கு போக போகிறோம். நீ சொல்லு வேற காரில் ஒரு டிராவலிங்கு சொல்கிறேன். அப்படி இல்லை. இப்போ நாங்கள் இங்கே எங்கண்ட ஊரில் நிற்கிறோம். வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து சீசன் டைம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சீசன் இருக்குது. இந்த மாங்காய் காய்க்கிறது சீசன் இருக்குது. அப்படி இப்படி எல்லாத்துக்கும் சீசன் இருக்குது. அது மாதிரி வெளிநாட்டாக்கள் வாரத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. ரீசெண்டாக கொஞ்சம் யூடியூப் சேனலில் பார்த்தேன். அந்த இது எப்படி சொல்கிறேன், அந்த என்ன சொல்கிறேன், நம்ம பக்கம் பகடி என்று சொல்லுவோம், யாழ்ப்பாணம் பக்கம் வந்து சொல்கிறது பம்பல் என்று சொல்கிறது. ஸோ அந்த பம்பலுக்காக வேண்டி வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு சில யூடியூபர்ஸ். நான் பார்த்தேன்னா இப்போ சீசன் டைமா, இப்போ சொந்தக்கார வார டைம் ஆட்டெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மை வந்து இப்போ என்ன சொல்லிச்சுன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் தான் வந்து சம்மருக்கு லீவு கொடுக்குறவங்க. ஸோ அந்த லீவை வந்து அவங்களை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக வந்து நாட்டுக்கு வரவங்க. அப்போ வந்து நாட்டுக்கு வந்து அப்போ வந்து நான் நம்மளோட வீடியோ அங்கேருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் உண்மையிலே வந்து வெளிநாட்டில் இருந்து சொல்கிறது நாங்கள் முதல் என்ன சொல்கிறோம், அந்த மூவிஸ் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வந்து 2 இன்ச் ஒருமிக்கு உங்கள்ட்ட வீடியோஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வீடியோ இலங்கையிலேருந்து செய்கிற வலிக்கிட்டாங்களோ அவங்களோட வீடியோ அவங்கள அங்கே வந்து பார்க்குறவங்க. ஸோ அவங்க நம்ம நாட்டுக்கு வரக்குள்ள நம்மளை போல ஆக்கலை. இப்போ இந்த வீடியோ செய்கிறவங்கள ஒரு நேரில் சந்திச்சு காய்ச்சிட்டு போனால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்களோட விருப்பம். ஸோ நம்மளுக்கும் யாராச்சும் பிடிச்சா நம்ம போய் சந்திக்கணும் நினைப்போம் தானே, அப்படி வந்து அவங்களோட விருப்பம். ஸோ அப்படி இப்போ வந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் நாங்கள் போய் சந்திச்சினாங்கன்னு. ஆனால் அது நிறைய வீடியோக்கள் எடுக்கையில் கிளிநொச்சிலையும் சரி அங்கேயும் சரி நாங்கள் எல்லாரையும் சந்திச்சினாங்க. ஆனால் டைம் மட்டுன்றதால வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. ஸோ இப்பயும் வந்து சுவிஸ்ல இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள எங்களை கான்டாக்ட் பண்ணி பார்த்து ஏலாம, அதாவது நாங்கள் வந்து தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கோம் போல. என்ன தெரியா அப்போ கிஷோத்து என்ன கிஷோத்துக்கு வேலை கொடுத்துருக்கு, அவர் என்ன செய்யறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஓ, அவன் லவ்ல தான் தெரியா ஃபோன் கால் டீல் பண்றான் இல்லை எனக்கு என்னன்னே தெரியாது, தெரியல. அவங்க வந்து எங்களோட அக்காட அதாவது கடை நம்பர் எடுத்து வந்து நெட்ல சர்ச் பண்ணி கடை நம்பர் எடுத்து அக்காவோட கதைச்சிருக்காங்க. அக்காவோட கதைச்சு ஒரு அக்கா தான் எங்கள்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி நம்பர் அனுப்பி ஒரு கதைங்களை எடுத்து கதைங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறமா தான் நாங்கள் பிறலாம் கான்டாக்ட் பண்ணி கதைச்சவன். அப்போ அவங்க சொன்னவங்க இப்போ அவங்கள மீட் பண்ணணும் தம்பி, நாங்கள் 2ஆம் தேதி நாட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் அவங்கள மீட் பண்ணணும், ஒரு வாங்கோன்னு சொல்லி சொன்னவங்க. அவங்கள மீட் பண்ண
பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுடைய மூலகர்த்தா எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவரு தான் நாங்கள் கண்டிப்பாக வந்து கூட்டிட்டு போகணும். அப்புறம் வந்து எதுவும் ஃபீல் பண்ணுவார், கூட்டிட்டு போனாலும் பிரச்சனைகள் கூட. அதுலேருந்து வந்து இப்போ அவரை கூட்டுறதுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கோம். யாருன்னு சொல்லி யாரு அப்படியே இல்ல சத்தமானுமே கேட்கிறான். சத்தம் மட்டும் பிரசாந்த் சத்தமாக உச்சா, அதாவது பைப்பர் அப்படி இல்லை. நான் வீடியோ ஒன் பண்ணாலே உங்களுக்கு பைப் வரணும். இப்போ என்ன அவன் ஒரு வீடியோ ஒன் பண்ண அவட்டா எடிப்பான். ஐயா பிரசாந்த் இதெல்லாம் பார்த்தாங்கடா வீடியோல சொல்லுவாங்க கம்பெனில சோறு போட அவங்கள கூட்டி போறோம்டா. இப்ப சாப்பாடு கொஞ்சம் முறையை தான் தருவாங்களா அவங்க? பிரசாந்த கூட்டி போனா நிலைமை என்னன்னு யோசிக்க முதல்ல சாப்பாடு தர மாட்டாங்களா அவங்க? நாங்களே வந்து நானே அவசரமா மீட் பண்ணி போறதுக்காக வரோம். வந்து நமக்கும் டைம் இல்லை, அவங்களுக்கும் டைம் இல்லை. ஸோ அதுக்காக வந்துருக்க மாட்டானே. உனக்கு எங்க எப்போ சோத்த காட்டினா தான் வாரானு சோறு 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 இதான் நிலைமை. வந்து அதுக்காக வீடியோ பார்த்துட்டு நீங்க யோசிக்கிறது உடனே கூப்பிட்டா வந்து சோறு கொடுக்கணும் சொல்லி அப்படி இல்லை. எங்களுக்கு டைம் அது எங்கட கருத்து இல்லை, அவர் கருத்து, எங்க டீம் கருத்து. உடனே வச்சுட்டு டீம் ஓட்டுறோம். இல்ல இல்ல பாக்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நினைச்சிட்டு நம்ம சோறு போட அவங்க கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். அப்படி நினைச்சிட கூடாடா. உண்மையை சொல்லு, என்னென்ன சாப்பாடு தார சொல்லுவாங்க. நாங்கள் கம்பெனி சாப்பாடை பற்றி சொல்லு நீ பெருமையா. ஒரே வாரத்துல பசு கட்டு இப்படி சொல்லி கூட சும்மா அடிச்சுட்டு காலையில வந்து தோசை 5 மணி போய் தட்டுவோம். அது வரைக்கும் ஒண்ணும் இல்லை. அப்படிதான். அப்படி என்னன்னா உயிரை கொடுத்து வேலை செய்யறோம். நன்றமாய வந்து மக்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறோம் சொல்லணும்டா. டீம் இப்படி ஒரு டீம் இருப்பா பார்த்திருப்பாங்களா? சரி, அப்ப நீங்க இங்க வாங்க, அப்ப கிட்ட வாங்க. உங்களோட காய்ப்பு ஒரு சில விஷயங்கள் நம்ம அவர் வேறு மட்டும் அப்ப நீங்க இந்த கம்பெனியில இணைஞ்சு நீங்க ரீசெண்டா தான் இணைஞ்சு கொண்ட. நீங்கள் இது இணைஞ்சு கொண்டதுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் முதல்ல இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க சும்மா உங்களுக்கு தோன்ற சொல்லு. என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்க நல்லதா சொல்றா சொல்றது இல்ல நீ நாங்களே சொல்லி கிரியேட் பண்ணி எடுக்கிறோமே லைவ் அப்படி இல்லை. நீங்க சொல்லுங்க வந்து இந்த கம்பெனில சேர்ந்த வந்து இதெல்லாம் சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்குது இல்லை அப்படியான உங்களுக்கு ஃபீல் இருக்கு தானே. அதான் சொல்ல நெகட்டிவிட்டி பற்றி ஃபுல்லா சொல்லக்கூடாது. கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் சொல்லுவோம். நேரத்தோட எவ்வளவு நான் வீட்டை 10 மணி 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். நம்மளோட 9 மணிக்கு வந்து முடிய 6 மணிக்கு ஒன்று சாப்பாடு தரான். எலும்பு வீட்டுக்கு முன்னுக்கு சாப்பாடுறீங்க அப்படித்தானே. ஆனா உண்மையா வந்து எங்க சுத்தி பார்த்தாலும் எங்களுக்கு கம்பெனில இருக்கிற இப்படி சாப்பாடை பற்றி தான் சொல்றாங்க வந்து. அப்ப நாங்கள் இனி வந்து என்ன சொன்னா சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று எடுக்க போறோம். அதை வச்சு உனக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கும். 3 நேரமும் வந்து சோறு. எங்களோட வந்தானேன்னு சொன்னா அவனை சமைக்கிறே மறந்துடுவாரு. சாப்பாடு அப்படி என்ன அவனுக்கே மறந்து என்ன கொடுமை ஆயுதம் யோசிப்பான. நம்ம கேட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு டைம்ல குக்கா இருந்தோம் நம்மளா இல்ல. ஆனா முதல் வந்து ஒரு டைம்ல நான் டயட் ஃபாலோ பண்ண முந்தி என்னத்தை கண்டாலும் நிப்பாடுறேன் வாங்குறேன். அப்படி சும்மா வாங்கல அஜ்மில்லான்னு வாங்குறேன். ஆனா டயட் ஃபாலோ பண்ண எனக்கும் வாங்குற விட்டவரை வந்து ஒன்றுமே இல்லை டீமுக்கு. இப்போ எல்லாரும் டயட் ஃபாலோ பண்றோம் அப்படித்தானே. எல்லாரும் ஃபாலோ பண்ண வைக்கேன்டா நீங்க. இந்த காலத்துல நம்ம சாப்பாடு தேவைன்னு சொன்னானே சாப்பிடாம இருக்க கூடாது இதுன்னு சொல்லி ஓடி ஓடி போடுவான். இப்ப நம்ம பசிக்கிறேன்னு இவ்வளவு கொடூரப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. நீங்களே பாத்துருப்பீங்க சில வீடியோக்கள்ல இப்படி கூட்டி கொண்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பிரியாணி அது இதெல்லாம் அந்த சாப்பாடு மட்டும் தான் வீடியோ போடுவாங்க. டைம்ல இல்ல எப்படியா இருந்து சாப்பாடு பண்ணி தரானா மட்டும் வீடியோ எடுத்து போடுவாங்க. இப்ப கடைசியா எப்ப சாப்பாடு வேண்டி அப்படி என்ன இந்த இந்த ஹெல்த் இல்லாத ஃபுட்டுகள் சாப்பிடக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து கடைசி ஃபுட்டுகள்லாம் அலோட் பண்றேன். நீங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டியது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் அவன் அடிக்கிறான், பிரசாந்த் அடிக்கிறேன். சரி, ஆனா எங்க சுத்தி பார்த்தாலும் சாப்பாடு பிரச்சனையா தான் இருக்கு எங்க டீமுக்குள்ள தான் நம்ம உண்டு. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் அது ஒரு வயதில் போய்கொண்டு இருக்கு. இப்போ எல்லா விஷயமும் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கூட ஃபன்னே கதைக்கிறோம், இது கதைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஏதாவது சீரியஸாக வேலைகளை ஓடிட்டு போகணும்னு சொல்லிச்சுன்னா சாப்பாடை பார்க்க மாட்டோம். அது ஞாபகம் வராது. அப்படிதான் சாப்பாடு சுற்றி ஓடி திரிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா போய் தான் வந்து சாப்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து அப்படி வெளிநாட்டில் இருந்து வரவங்களோ இல்லை யாருக்கும் உண்மையிலே வந்து தெரியாது. சுற்றி உள்ள கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் தெரியும். அப்புறம் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா செஞ்சு இப்போ உண்மையிலே சக்ஸஸ் ஆகி கொண்டு போய்க்க வந்து இப்போ வரவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் முதல் வந்து சொல்ல போனால் 6 பேர்லாம் வெளிநாட்டில் சொந்தக்காரர்கள் இருக்க
வெளிநாட்டுல சொந்தக்காரங்களா? அப்படின்னா வெளிநாட்டுல சொந்தக்காரங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தார் வந்து, அப்புறம் 2 பேர் இருந்தவங்க. ஆனால் இப்போ வந்து அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க. ஸோ அது உண்மையில வந்து சந்தோஷமா இருக்குது. எப்படி என்ன ஆனால் வந்து சும்மா வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி மீட் பண்ணிட்டு போகல. அவங்கள வந்து அவங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்த்து வந்து மீட் பண்ணுறாங்க, கிஃப்ட் கொண்டு வராங்க, இந்த உடுப்பு கொண்டு வராங்க. அதெல்லாம் நினைக்கல வந்து சந்தோஷமாகவும் அண்ட் வந்து பெருமையாகவும் இருக்குது. அண்ட் வந்து திரும்பியும் ஒரு தரம் வந்து எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். எங்களை தண்ணி நிறைய பேர் வந்து மீட் பண்ணாமையும் போயிருக்கோம். ஏன்னு சொல்லி சொன்னால் மேலே இருக்கிற வேலையால் அதுக்கு நீங்கள் கோவிச்சு கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் மறுபடியும். அண்ட் வந்து தேங்க்யூ. என்ன நன்றி நன்றி. நம்ம வந்து இப்போ எடிட்டர் வீட்டை வந்து எடிட்டரில் வீடியோ மேன்ட வீட்டை வந்துட்டோம். வீடியோ கிராப்பரில் ஆளை வந்து கூப்பிடுவோம். மாசம் எந்த வியாபாரம் தலைவர் வேறு இதான் 4.5 வீட்டு கேட். ஹலோ தலைவரே. வாராண்டா வாராண்டா. தான் ஃபுட்பால் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டாண்டோ. வீடியோ எடுக்கிறத கண்டு தானே அதான் சிரிக்கிறேன். சரி எடு விஜயண்ணா. கேஷுவல்டாப்பா விஜயண்ணா. அவன் வீடியோ எடுக்க நினைச்சிருக்கான். நாங்கள் வீடியோ எடுக்கல. கதவு போகணுமாதே இல்லையா? கதை திறக்க கூப்பிடு. கதை திறக்க மாசம் உள்ள வேற வந்தோம். நான் கதை திறக்க அடிக்கடி. அப்படி வணக்கம் சொல்லுங்க, மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. இந்த மாலை வேளையில் மதிய சாப்பாடு தேவலண்டு அவனே சொல்றான்டா. இந்த மதிய வேளையில் எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கு இவன் ரேடியோல வேலை சொல்றாடா. எல்லாம் அப்படித்தான் கதைக்கிறாங்க. சரியா சரி ஓகே. அப்ப பிரசாந்த் வந்து இப்ப ரேடியோல நீ ஒரு ஆர்ஜி சரியோ அதை ஒரு அனௌன்ஸ் பண்ணி காட்டுவோம். நான் வந்து பாட்டு கேட்கறேன் நீங்க இருந்து சரியா. நீ வந்து சொன்ன இவருக்கு அந்த பாட்டு சொல்லணும். உனக்கு வாரதை செஞ்சு காட்டுவோம். சாம்பிளுக்கு பிறகு நான் செஞ்சு காட்டுவோம். அதை ஒரு நீ செஞ்சு காட்டு. இது மதிய சோழ காலையில ஒரு மாதிரி பேசணும், மதியத்துல அவன் நீ பேசுனா நீ பேசி காட்டான். பயப்படக்கூடாது. இந்த இது ஆர்ஜியன் முன்னுக்கு வச்சுக்க நீ ஒழுங்கா பேசணும். நீ மன்னிக்க விடான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது கொஞ்ச காலம் அந்த பிராக்டிஸ் இல்லாதால எல்லாம் விட்டு போச்சு. அப்படி விட அப்ப ஆர்ஜியன் விட்டுக்கலாம். ஆர்ஜியன் பேரை முன்னுக்கு விட்டுக்கலாம். அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், ஆர்ஜியன் சூட்டப்பட்டாச்சு. அப்புறம் அதை விட்டுருக்கணும். வந்தாள் அது போய்க்காத. சித்திரமும் கை பழக்கம். நான் பழையபடி போய் சித்திரம் வரைய மாட்டேன். அது தெரியுமோ? சரி நீ திரும்பி இடையில பண்ணணும். பண்ணி காட்டுறேன். ஓகே ரைட். இது வந்து மதிய ஷோ. சரி ரைட் ஓகே ஓகே. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் மதிய நேர உற்சாகமான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இணைந்திருக்கிறீர்கள். இது கோகன் நைட் எஃப்எம் மதிய நேர இசை விருந்து நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கும் அத்தனை சொந்தங்களையும் நாங்களும் இணைத்துக் கொண்டு இன்றைய நாள் வந்து அட்டகாசமாக பயணிக்க போறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு யார் யாரெல்லாம் கப்பிள் அப்படி நாங்க பிரசாந்த் உனக்கு தோன்ற வர்ற இல்ல அது இல்ல எப்பவுமே உண்டாங்களே கோல் எடுக்காது ரசிகர் ஒளித்திருந்த பாடல் ஒளித்திருந்த பாடலா எங்க ஒளித்திருந்த பாடல் பிகில் படத்தில் இருந்து ஆர்ஜி பிரகலாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலாக ஒளித்திருந்தது. இல்ல இல்ல இப்ப நீங்க ஸ்டார்ட் இல்ல இடையில போய் இடையில ஜாயின் பண்ண வாட்டி என்னடா அதுக்கு ஆகும்னா குறுக்க பேசாதீங்கடா. நானே ஒரு புலவுல போய்கிட்டு இருக்கேன். ஓகே இந்த மதிய வேளையில் உற்சாகமான நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது பாட்டுல எங்களுக்கு தெரியும். காதல் ரத்தம் வந்தால் பொறுப்பு துறப்பு நாங்க இல்ல. பொறுப்பு துறப்பு நாங்க இல்ல.
நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஆர்ஜி தமிழாவின் சூரிய மேகம் தான். நல்ல பேர் சொல்லுங்க நம்ம சேனலுக்கு. இளநீ தானே? இளநீ எஃப்எம்டா, மாங்காய் மடையா சொல்றா. சரியா மாங்காய் எஃப்எம். இது உங்கள் மாங்காய் எஃப்எம் 103.4 103. சரியா நம்ம புதுசா உருவாக்கணும். கடல் கடந்து போகுது. அதோட 103 போனாதான் சரியா. நம்மட இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை கேட்க போற 6 ரூபாய் எங்க என்ன பாட்டா வேணும் சொல்லுடா. போடுற பாட்டு இந்த பாட்டு போடுங்க. ஆல்மாட்டோலுமா இந்த பாட்டு எங்களுக்கு தருவீங்களா? பாட்டுக்கு பாட்டு மனுஷன் பாட்டுக்கு பாட்டு இப்படி சொல்லிட்டேங்க. நாங்க அந்த காலத்துல கேட்ட பாட்டெல்லாம் இப்ப இல்லையே. நீங்க ரொம்ப ஹலோ 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 999. சரி ஓகே. வந்து இப்படியே போனோம்னா லூசி பிடிச்சிரு எல்லாருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போக வேண்டாம். வெளிநாட்டுல நீ சந்திக்க கொஞ்சம் அப்படி தொடர்ச்சி வீடியோ பாருங்க. நாங்க வந்து அங்க போயிட்டு வந்து பேசிட்டு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா காட்டுறோம். ஓகே. இடையில இது மேல இருந்தா போய் முடிச்சிட்டு வந்து ஏதான்னு சொல்றான். விளங்கி கொள்ளுங்க மக்களை, விளங்கி கொள்ளுங்க. என்ன வேலை அடிக்கும். ஹலோ ஓமையா, இப்போ வந்து நாங்கள் பெல்கம்போட் ரோட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறோம். பெல்கம்போட் இருக்கு, வெட்டிக்குள்ள பெல்கம்போட். ஓ, அப்போ நாங்கள் இருதிபுரம் சேர்ச்சா? ஓகே 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 ஓகே. ஹலோ ஓமையா, அந்த யங்ஸ்டர் இது மணிக்கூட்டு கவர்மெண்ட் இருக்கு. அந்த கார் போயிட்டீங்க. இல்ல இல்ல கொஞ்சம் அந்த மணி வெயிட், அது வேற காரணம். இன்னும் உள்ள வரல, இந்த ஜங்ஷனுக்கு வரல. ஜங்ஷன்ல எந்த பக்கம் வரணும்? பக்கமே வாங்க. சேஜ் பக்கமா? கூட கடந்து போயிட்டீங்க. இல்ல இன்னும் கடந்து போகுது. இப்பதான் வரோம். அது வேற கார் உண்டு. அது வேற கார். இதா? ஓகே, அந்த வீட்டை போய் வந்துட்டோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீட்டை காண்பிச்சிருக்க மாட்டோம். என்னென்னா அவங்க வந்து வீடியோவுக்கு விரும்பலை. கொஞ்சம் வயசானவங்கன்னு சொல்லலாம். வந்து அப்போ அவங்க வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது வீடியோவுக்கு வர அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் இல்லாமல் காட்டக்கூடாது. இப்போ எல்லாரும் வந்து வீடியோக்கு வருவோம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லாரும் இந்த வன போல வீடியோக்கு பாஞ்சு வருவாங்க. ஆனால் மாதிரி நார்மலாக மற்றவங்க சிரிக்கா அப்போ வந்து அவங்க வீடியோவுக்கு வரையில. அப்போ உண்மையில இருந்து சந்தோஷமாக கதைச்சிட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு வந்துட்டோம். அதை தாண்டி வந்து நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு ஹிப்ட் ஒன்று தந்தவங்க கையில். கோப்ரோ உண்டு. அதாவது வந்து கோப்ரோ கேமரா உங்களுக்கு தெரியும். இதோட எத்தனை கேமரா கோப்ரோ? இதோட 2வது கோப்ரோ. இதுக்கு முதல் கோப்ரோ 10 கிடைச்சது. இப்போ கோப்ரோ 9 கிடைக்குது. இந்த இருக்கு, எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. மவுண்ட் எல்லாம் வந்து அதோட இருக்கு. அதோட சேர்த்து ஒரு பாக்ஸ்ன்றதுனால ஈஸியான. ஓகே ஓகே, என்னங்க அன்பான பரிசையை ஒப்படைக்கிறோம். கேமராமேன்ட்டே ஒப்படை. கொஞ்ச நாள் கேட்டோம். அதெல்லாம் அதில் நிறைய விலைக்கு வித்துட்டான்னு போல எனக்கு. அப்படியே இப்போ ஏன்னா பெரும்பாலும் எங்கள்கிட்ட கோப்ரோ இருக்கு நேரத்தோட. ஆனால் நாங்கள் கோப்ரோ எல்லா டைம் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா நானே. மலைக்குள்ள தண்ணிகளுக்குள்ள யூஸ் பண்றதா மட்டும்தான் கோப்ரோ யூஸ் ஆகும். மற்றபடி நார்மலா வெளியில வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் போன்ல எடுத்துருவேன். சொன்னா போன்ல எடுத்துக்கல ஃபுட்டேஜ் எடுத்து எடிட்டிங் பண்றது ஈஸின்றதுனால கோப்ரோ வந்துட்டு மேக்ஸிமம் வெளியில பெருசா யூஸ் பண்றது இல்லை. இந்த வாட்டர் ஷாட் ஒன்று எடுக்க போறேன். போட்ல போய் கடலுக்கு குதிச்சு அந்த ஷாட் எடுத்து விரைவில் எடுத்து ஸ்விமிங் தெரியும். மேல வரதுக்கு இதுல மூண்டு வரது சாட்டு மட்டும் குதிக்க சொல்றான்டா அவன். அதான் பிரச்சனை. போட்டு என்ன எடுத்தா கைத்த நடந்தது நீ உள்ள நீ இழுப்பான்ற நம்பி போகணும். அப்படித்தானே?
அதானே உண்டு ஆசை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கூட இருக்கிறவன கொடி தோண்டி புதைக்கிறதுல அதான் உண்மை. சரி, உண்மையாக வந்து எதிர்ச்சியாக நிறைய பேர் வந்து கேட்டுருந்தவங்க போய் சந்திக்கணும்னு சொல்லி அப்போ இவங்களை ஏமாற்றக்கூடாதுக்காக வந்து நான் கண்டிப்பாக வாரம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய ரிஸ்க் எடுத்து அவங்க அதை தாண்டி வந்து ஒன்று சொன்னவங்க கிட்டத்தட்ட நேற்று அவர் காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் கோல் அடிச்சிருக்காரு. காலையில் 3 மணி மட்டும் சில டைம் மட்டும் அடிச்சு கொண்டே இருந்திருக்காரு. வந்து அதாவது வந்து எங்களோட ஆர்ஜி தமிழா நம்பருக்கு வந்து நம்மளோட தம்பி என்னஞ்சா 2 விளங்க நைட் குரூப்ல மெசேஜ் போட்டு தூங்க தோணி இருக்கும். இல்லை, எனக்கு 10 மணிக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்றும் எனக்கு 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தவன். அப்புறம் அந்த டைம் தான் காய்ச்சி கொண்டு வந்தவன் தெரியல. அவன் அப்படி வந்தாலும் திரும்ப பார்த்துட்டு ரிட்டர்ன் கால் எடுப்பான். ஸோ என்னன்னு சொல்லி தெரியல, அது விளக்கத்தை கேட்கணும். அப்போ அவங்கள வந்து கடைக்கு கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமா எங்களை தொடர்பு கொண்டு வந்த காய்ச்சவங்கள பஸ் கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தாங்க. அது தாண்டி வந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேமராவை கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்காங்க. உண்மையிலே வந்து நன்றி சொல்கிறோம் அவங்களுக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒன்றுமையாக எதிர்பார்க்குறீங்கள. ஆனால் வந்து அவங்க நாட்டுக்கு போய் ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அதை தாராங்க தானே. உண்மையிலே வந்து சந்தோஷப்பட்டவங்க கண்டு அவ்வளோ சந்தோஷம். ஏண்டா சொன்னவங்க யா அவருக்கு இந்த படம் தானே எடுக்கிறோம் பெரிய அவன் தானே இருந்தது. எப்படி இப்படி செய்யறா என்ன அவன் வந்து வேண்டா அவனோட அசிஸ்டன்ட் அவன் வந்து வேற வந்து தொலைச்சி அவரவர் வேலையை அவரவர்றா. சரி, ஓகே. அதோட ஏசி கூட இல்லாத இருக்குது. அப்போ வந்து அவங்க அங்கேருந்து வந்து கண்டது வந்து சந்தோஷப்பட்டவங்க. ஏன்னா 2 நாளில் திரும்ப போகிறாங்க. அப்போ 2 நாள் இல்லை, நாளைக்கு போகிறாங்க. அப்போ நாளைக்கு போகிறாங்க. தம்பி மீட் பண்ண போயிடுவோம்னு சொல்லி கவலையாக இருந்தது அப்படின்ற சொன்னவங்க. ஆனால் பார்த்ததில் சந்தோஷம். அது நாங்கள் அந்த இதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டியிருப்போம். உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்ய இல்லை, வீடியோ நாங்கள் எடுத்துட்டு காரில் இறங்கி சொல்லிட்டாரு தம்பி வீடியோ கண்டுபிடிச்சிட்டு ஓகே வீடியோ வேண்டாம் தம்பி சும்மா கதைச்சாலே போவோம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். வந்து அப்போ நாங்களும் கழிச்சு பார்த்துனாங்க. இல்லை பிரச்சனை என்ன பிரச்சனை எடுப்போமா ஐயான்னு இல்லை அவர் கொஞ்சம் கதைக்கிறதுக்கு கூச்சமாக இருந்தேன் அவங்களுக்கு. அப்போ சரி, ஓகே. உண்மையாக என்ன சொல்கிறப்ப ரியாலிட்டியாக ஒன்று நடக்கிறதுக்கும் கேமரா முன்னுக்கு வச்சோன்னு வந்து ஒரு நர்வஸாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்கக்குள்ள வந்து என்ன அதான் நீ கேமராவுக்கு வர இல்லைண்டு. ஆனால் சாப்பாடு கேமராவுக்கு முன்னுக்கு வச்சாலும் நீங்கள் விட்றீங்க. அந்த டைம் மட்டுமே அடிப்படி போடுறீங்களா? சரி, என்னோட கேமராவுக்கு மட்டும்தானே சாப்பாடு வைக்கல. அதுக்காக அந்த டைம் மட்டும் தான் கலந்து மிஸ் பண்ணிட கூடாதுடா. அதில் யாராச்சும் ஓடி போட்டு எடுங்கடா அன்று. சரி, இப்போ உண்மையிலே வந்து சந்தோஷம் கோப்பு கிடைச்சது. கேமராமேன் நீங்கள் தான் சொல்லணும். வந்து சொல்லுங்க, எத்தனை கேமரா இருந்துமா நான் ஒழுங்கா வீடியோ எடுக்க இல்லை. அதானே ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறீங்களா நீங்க? ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறீங்களா? வித்தியாசமா கொடுத்தாலும் எடிட்டிங்ல தூக்குறீங்க. நீங்க சொல்லுங்கடா. இப்போ அது இல்லை, கேமரா அப்படி வந்தாலும் நீ தான் சூஸ் பண்ண போகிற, இது செய்ய போகிற. அப்போ நீ தான் சொல்லணும் ஏதாச்சும். இல்லை, நான் தான் சொன்னேன். இப்போ அந்த ஷொட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நானும் வெயிட்டிங். அந்த ஃபுட்டேஜில் எப்படி வேணும் எட் பண்ண என்ன ஸ்விம்மிங் பண்ண போகிறான்றதை நான் வெயிட்டிங்கில் பார்த்துட்டு இருக்கு. கடைசியில் என்ன புதைக்கிறது தான் இருக்கானோ ஒரே முடிவோட இருக்கிறான். அப்படி இல்லை, என்னென்னு சொன்னால் வாட்டர் ஷாட் இன்னும் நிறைய எடுக்கலை. இது வரைக்கும் நம்ம எடுத்தது வீடியோவில் காட்டினது குறைவு. அப்படி காட்ட நீங்கள் ட்ரைவ் பண்ணலாமே. அப்போ அந்த டைம் நாங்கள் கேமரா மேனேஜ் இல்லை, நாங்கள் அதை தாண்டி நாங்கள் நேச்சுரல் அந்த மலையில இருந்து வர அந்த இது நீர்வீழ்ச்சிகள்ல குளிக்க அப்போ நாங்கள் எடுத்து காட்டுறோம் அந்த சொட்டுகள். அப்போ எனக்கு அந்த ஃபோனை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதான் ஃபோன்ல என்ன வச்சுது இந்த ஃபோன் பில்டர் அப்போ அந்த டைம் அதால கேமராவை தான் கொடுக்கணும். அவரு அதுவும் போயிரும் போல தான் இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டோம் நாங்கள் வந்துட்டு. ஆனால் நாங்களும் வந்துட்டு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கு வந்து நாங்களும் வந்துட்டு நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்றோம். வார்த்தை இல்லை, அதோட கொஞ்சம் அமௌண்ட் தந்தவங்க யாரும் கஷ்டப்பட்டாங்களோ அதை உண்டு. அதையும் தந்துட்டு போனவங்க வந்து அவங்களை சேர்த்து வச்ச அமௌண்ட்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் தந்தவங்க. அதே மாதிரி யார் கொடுக்கல. அது முக்கியமாக சொல்லணும் வந்து அதை தந்துட்டா பேசுகிறாங்க. சொன்னாங்க ஐயா உங்கள்ட்ட வெளிநாட்டு நம்பரை நோட் பண்ணி தாங்க, அதை கடைசி நம்பரை சொல்லுங்க, நாங்கள் அதை சொல்கிறோம், இல்லை நாங்களோட பேரை சொல்லுங்க இல்லை ஒன்றுமே இல்லை. நீங்களாவது கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி ஐயா வீடியோ அனுப்புறோம்? இல்லை, வீடியோ அனுப்புறதை தாண்டி வந்து இப்போ இந்த காசாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்களே உங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறாங்களோ அப்படி செய்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படியா செய்வீங்களா அது தெரியும். அதில் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை உண்மையில நம்ம காப்பாற்றணும். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதான் வந்து கஷ்டம். அப்போ வந்து அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சிக்கம் அண்டு வர சொல்லக்குள்ள வந்து சந்தோஷம். ஓகே, அண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சொல்லுங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே பாய். சாப்பாடு அமுக டுமுக அமால் டுமால்